ஹாய் ஹால் லாஸ்ட் சண்டேக்கான ஒரு சீட் டே என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீசாய்க்கு வந்து டாமினோஸில் சிக்கன் பீஸா வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு லாவா கேக் வாங்கலாமே அப்படின்னா, இந்த லாவாஷியஸ் இதில் தாங்க வச்சாங்க. அப்போ இதோட பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. லாவா கேக் அப்படிங்கிறது நார்மலாக நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓப்பன் பண்ணுற வரைக்குமே நான் ரொம்ப டெம்ப்டாக இருந்தேன். என்னோட சீட் டேல இன்றைக்கி எனக்கு பிடிச்ச லாவா கேக் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ப்ரௌனி சாப்பிட்லான்னு இருந்தேன். ப்ரௌனிக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு நாள் இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீஸா ஓப்பன் பண்ணி காட்டிடலாம். ஏன்னா ஸ்ரீசாய் ரொம்ப நேரமாக எனக்கு சாப்பிட்ணும், ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்தது. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். என்னடா பையன் அமைதியாக இருக்கானே அப்படின்னு திரும்பி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ரொம்ப வந்துட்டு மும்மரமாக வந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருந்தானா. அதனால் அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருந்தான். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. ஓகே, சாப்பிட்டாச்சா. அடுத்ததாக வந்துட்டு சீஸோடு இது ஃபுல்லாக இருந்தது. மேலே வந்துட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுட்டு அவன் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தான். நல்லா இருந்ததும் சொன்னான். சாஷா வந்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். நம்ம கொடுத்தாலுமே வந்து அவன் சாப்பிட மாட்டான். ஜஸ்ட் அவன் ஸ்மெல் பண்ணிவிட்டு போயிடுவான். ஓகே, ஸ்ரீசாயோடைய டம்மி வந்து ஃபில் ஆகிடுச்சு அண்ட் ஹாப்பியாகவும் ஆகிடுச்சு. அடுத்ததாக என்னுடைய லாவா கேக்குக்கு வந்த சோதனையை பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னு மாதிரி இருக்குது. பன்னா ஓகே, புதுசாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து லைட்டாக அந்த சாக்லேட்டும் மேலே வந்து கம்ப்ளீட் உப்பாகவும் இருந்தது. இதை சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருந்தேன். இதுதான் லாவா கேக்கா? மேலே இருக்க பிக்சருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. சம்டைம்ஸ் இப்படி கூட வந்து டாமினோஸ் ஏமாற்றுவாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய சீட்டிங் டே வந்துட்டு கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டிசப்பாயிண்டட். நல்லாவே இல்லை. மேலே உப்பும் இனிப்பும் எனக்கு எப்போவுமே சாப்பிட பிடிக்காது. இது அப்படி தான் இருந்தது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏமாந்துடாத, இதெல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.